பொதுவாவே சின்ன வயசுல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒருத்தவங்க நம்மளோட வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்காக என்னோட வீட்டுக்கு நீங்களும் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. அவங்க என்னமோ ஆத்மார்த்தமா தான் நம்மள கூப்பிடுறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளுக்கு ஒரு கற்பனையை உண்டாக்கிக்கிட்டு அப்பா அம்மா கிட்ட போயிட்டு சொல்லுவோம். என்னோட ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டுக்கு என்னைய கூப்பிடுறான். அவங்களோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறானா, நானும் அவங்க கூட போயிட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்போம். ஒரு சிலர் வீட்ல விடமாட்டாங்க. அப்படிலாம் தனியாலாம் விட முடியாதுப்பா. சின்ன வயசுலேருந்து உன்னை வந்து கண்ணு கருத்துமா நாங்கள் எங்களோட கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், உன்னை தனியாலாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அதுவே ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பரவாயில்ல ஒரு 2-3 நாளுக்கு தொல்லை ஒளிஞ்சா பரவாயில்ல, அதாவது நல்லா தான் பார்த்துப்பாங்கங்கிறது நமக்கு தெரியுங்கிற பட்சத்தில் அங்கே போயிடட்டும், ஒரு 2-3 நாள் நம்ம நிம்மதியாக இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட குழந்தைய அனுப்பி விட்டுருவாங்க. ஒரு சிலர் வீட்டில் நம்ம சும்மா தானே இருக்கோம், நம்மளும் நம்ம பையனோட போயிட்டு வரலாம், இல்லை நம்ம பொண்ணோட போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்ட இடத்துக்கு, அதாவது நெய்பர் கூப்பிட்ட ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. ஒரு 3 நாள் பிக்னிக் மாதிரி போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் தானே இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க போன அந்த இடத்துல ஒரு அமானுஷ்யம் இருந்து அந்த அமானுஷ்யத்தை அவங்க கண்ணால் பார்த்து, என்னடா இது இப்படி ஆகி போச்சே, நம்ம பையனோட உயிரை எப்படியாவது காப்பாற்றணும், நம்மளோட உயிரையும் காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு அந்த தாய் பட்ட ஒரு அவஸ்தையை தான், அதாவது கோயம்புத்தூரில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்மளோட ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ரொம்பவே திகிலாக இருந்துச்சுங்க. அது போக குட்டிச்சாத்தான், இந்த குட்டிச்சாத்தானை பற்றி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பண்டைய காலத்துலலாம் கேரளாவில் ஒரு வரலாறு இருக்குங்க. அங்கே இருக்கிற ஒரு மந்திரவாதி தன்னோட தாந்திரிகத்தால் அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையனோட ஆத்மாவை அடக்கி வச்சிருந்ததாகவும், அந்த ஆத்மா ரொம்பவே சக்தி வாய்ந்ததாகவும், அது போக அந்த ஆத்மாவை நிறைய விஷயங்களுக்கு அந்த மந்திரவாதி பயன்படுத்தியதாகவும் சொல்லப்படுதுங்க. ஆக்சுவலி இந்த குட்டிச்சாத்தான்ங்கிறது வெறும் தீய சக்தி மட்டும் கிடையாதுங்க. அது புராண கூற்றில் மட்டுமே சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே கேரளாவில், ஏன் தமிழ்நாட்டிலேயே குட்டிச்சாத்தானுக்கு கோவில்லாம் இருக்குதுங்க. விஷ்ணு மாயா சாத்தான்னு சொல்லிட்டு குட்டிச்சாத்தானை அவங்கள வந்து கடவுளாகவும் வழிபடுறாங்க. அதாவது அந்த ஒரு வகையறாவை சேர்ந்த ஒரு சாமிகள் தாங்க அவங்களாம், அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதை பற்றின ஒரு டீட்டெயிலான தகவலை தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். அதோடு சேர்ந்து கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு ஒரு பையன் வந்து அனுப்பியிருக்கிறாரு. அவரோட சின்ன வயசில் அவங்க அம்மாவுக்கும் அவருக்கும் நடந்த விஷயத்த அவங்க அம்மா இப்போ அவர்கிட்ட சொல்லி அவர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ரொம்பவே ஒரு மாதிரி திகிலாக இருந்துச்சுங்க. சீரியஸாக ஒரு படம் பார்க்குற ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. அதே ஃபீலை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு நினைக்கிறேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். அதாவது கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு குடும்பங்க. இந்த குடும்பத்துல 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற கண்ணன்கிற ஒரு பையங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற சுரேஷுங்கிற பையனோட ரொம்பவே க்ளோஸ். இந்த கண்ணன்கிற பையனோட வீட்டில் எல்லா பொருட்களுமே இருக்குமாங்க. லைக் அவங்க அப்பா வந்து ஃபாரின்ல வேலை பார்க்குற காரணத்தினால ஒவ்வொரு தடவை வீட்டுக்கு வரும்போது வித்தியாசமான டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அதனாலேயே அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்க எல்லாருமே கண்ணனோட வீட்டில் தான் மொத்தமாகவே உட்காந்துருப்பாங்களாம், விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்ணனுக்கு ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற, அதாவது இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற சுரேஷுங்கிற பையன். இப்போ அந்த சுரேஷுங்கிற பையன் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட தாத்தா வீட்டுக்கு நான் போகிறேன், அதாவது ரொம்ப தூரம்லாம் இல்லை, கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடுக்கு போகிற வழியில் ஒரு ஏரியாங்க. அந்த ஏரியாவில் தான் சுரேஷோட தாத்தா பாட்டியோட வீடு இருக்குதுங்க. அந்த வீட்டில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போனால் கேரளா தமிழ்நாடு பார்டர். கிட்டத்தட்ட அது கேரளா மாதிரி தான். நாங்கள் அந்த இடத்துக்கு சுரேஷ் அவங்களோட அம்மாவோட கிளம்பி போகிறாரு. ஆக்சுவலாக சுரேஷோட அம்மாவோட அப்பா அம்மா தான் அங்கே இருக்கிறாங்க, அதாவது சுரேஷுக்கு தாத்தா பாட்டி. இப்போது அவங்கள பார்க்கறதுக்காக இவங்க 2 பேரும் ஒரு 3 நாள் அந்த வீட்டில் இருக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறோம். நீ என் கூட வரியா கண்ணான்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து எதர்ச்சியாக கேட்குறாரு. சுரேஷோட அம்மாவும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அவங்க கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் கண்ணா நீ எங்கள் கூட வரலாம்ல. கண்ணனோட அம்மா கிட்டையும் கேட்குறாங்க, நான் வேணா கண்ணனை கூட கூட்டு போட்டுமா, ஏன்னா இவன் மட்டும்தான் வரான், இவனுக்கு தனியாக இருக்க போர் அடிக்கும், கண்ணனும் கூட வந்தானா அங்கே இவங்க 2 பேரும் விளாண்டுட்டு இருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நார்மலாக தாங்க அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஆனால் கண்ணனோட அம்மாவுக்கும் வீட்டில் போர் அடிக்குது, 2 பேரும் தனியாக இருக்கிறாங்க, லீவில் இருக்கிறாங்கங்கிற பட்சத்தில், அதாவது 8th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு ஆனுவல் லீவில் தான் இந்த ஒரு சம்பவமே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கண்ணனோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் மட்டும் இல்லை நானும் உங்கள் கூட வரேன், நாங்கள் 2 பேருமே வரோம், அதனால உங்களுக்கு எதனா ஆட்சேபணம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் ஆட்சேபணம் இல்லை, வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் கிளம்பி அந்த கேரளாவுக்கு பக்கத்தில் இருக்கிற, அதாவது பாலக்காடுக்கு பக்கத்தில் இருக்கிற அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. சுரேஷோட அம்மா கண்ணனையும் கண்ணனோட அம்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டு இங்கேருந்து அவங்களோட காரில் தான் போயிருக்கிறாங்க. ஆல்டோ 800 வச்சுருப்பாங்களாம். அதில் தான் அவங்க 4 பேருமே ட்ராவல் பண்ணி போகிறாங்க. சுரேஷோட அம்மா தான் டிரைவ் பண்ணுறாங்க. இந்த டிரைவிங் டைமிங்னு ஒன்று இருக்கும் இல்லையா, கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வீட்டுக்கு போகிற வரைக்கும் சுரேஷோட அம்மா சரியாகவே பேசலை.
யாருக்கிட்ட? கண்ணனோட அம்மா கிட்ட. கண்ணனோட அம்மா என்னென்னமோ கேள்வி கேட்குறாங்க. நான் இப்பதான் இந்த பக்கமே வரேன், கேரளாவுக்கு ஒரு தடவை கூட போனது கிடையாது. ஆமாம், உங்களோட அப்பா அம்மா வந்து கேரளா தானோ? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கண்ணன் கிட்ட வந்து சுரேஷ் சொல்லுவான், நான் வந்து கிச்சனில் இருக்கும்போது அவங்க 2 பேரும் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருப்பாங்க, நான் கேட்டிருக்கிறேன்னு சொல்லும்போது எதுக்குமே சரியாக பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. சொல்லிட்டு ஒரு மாதிரி தலையாட்டிக்கிட்டே வராங்க. கண்ணனோட அம்மா அதை சாதாரணமாக தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா சிலர்லாம் வந்து கார் ஓட்டும் போது பேசுறதுக்கு பிடிக்காது. அதே மாதிரி தான் கண்ணனோட அப்பாக்கும். அவர் ஊர்லேருந்து வந்தாருன்னா அவங்க வீட்லேயுமே ஒரு கார் இருக்குது. அந்த காரை ஓட்டும் போது, அதாவது டிரைவிங்கில் இருக்கும்போது அவங்க அப்பா யாரு கூடயுமே பேச மாட்டாராம். யாருன்னா பக்கத்தில் இருக்கவங்க பேசினா கூட எரிஞ்சு விழுவாராம். மேபி அந்த மாதிரியான கேரக்டராக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு கண்ணனோட அம்மா விட்டுடுறாங்க. இப்போ ஒரு வழியா அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு கேரளா வீடு டைப்பில் தான் இருக்குமாங்க. தனி வீடு. மெயின் ரோட்டில், அதாவது பைபாஸ் போயிட்டுருக்குன்னா ரைட் சைடில் ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி போகுமாங்க. ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி காடு மாதிரியான அமைப்பு. அதாவது கேரளாவில் நம்ம அந்த பார்டருக்கு போகும்போதே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அந்த நேச்சரோட அருமையை. அந்த மாதிரி ஒரு நேச்சரான ஒரு ஏரியாக்குள்ளே தான் இந்த வண்டி போய்கிட்டு இருக்குது. ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் அங்கங்கே ஒரு வீடு, தனித்தனி வீடாக தான் இருக்குது. அங்கே ஆட்கள் ஒரு சில வீடுகளில் இருக்கிறாங்க, ஒரு சில வீடுகளில் இல்லை. 2-3 வீடுலாம் வந்து ஒரு மாதிரி பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்குதுங்க. ஆனால் அந்த இடத்த பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுங்க. ஏதோ ஒரு காட்டுக்குள்ள அழகழகா தனித்தனி வீடுகள்லாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பச்சை பசேர்னு இருக்குது. கண்ணனோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. கண்ணனும் நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வராருங்க அவரோட ஃப்ரெண்டு கூட. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, அதாவது இந்த வாசலில் இறங்கும் போதே கண்ணனோட அம்மாவுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி தப்பாக படுதுங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி எதுனா எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா அதை அப்சர்வ் பண்ணுற ஒரு சக்தி இருக்குதான். லைக் அவங்க கணிக்கிற அந்த விஷயம் கரெக்டாக தான் நடந்திருக்குதான் இது நாள் வரைக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கார்லேருந்து அவங்க கால் எடுத்து கீழே அந்த பூமியில் வச்சதுக்கு அப்புறமாவே அவங்களால ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை உணர முடியுதுங்க. யாரோ ஒருத்தர் இங்கே இருக்கிறாங்க, பக்கத்திலே இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. அங்கே அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சுற்றிலுமே அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க வெளியே வந்துட்டு அந்த தேங்காயெல்லாம் உரிக்கிறதுக்கு ஒரு மிஷின் மாதிரி வச்சுருப்பாங்களாம். அப்புறம் அந்த தோட்ட வேலைகள்லாம் பார்க்குறதுக்கு 2-3 பேர்லாம் உட்காந்து வயசானவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் கூட இருந்துமே ஏதோ ஒரு உணர்வு, யாரோ ஒருத்தர் அன்வான்ட் பர்சன், யாரோ ஒருத்தவங்க அவங்கள கவனிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருந்திருக்குது. கண்ணனுக்கு அப்படி இல்லைங்க. இந்த இடத்த விட்டு இறங்கினோடனே சுரேஷ் கண்ணனை கூப்பிட்டுக்கிட்டு நேராக வீட்டுக்குள்ளே ஓடிடுறாரு. இப்போது சுரேஷோட அம்மாவும் கண்ணனோட அம்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு, அதாவது இப்போ தான் சுரேஷோட அம்மா நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இருக்குது எங்களோட வீடு, இதுதான் என்னோட பூர்வீக வீடு, என்னோட அப்பாவோட அப்பா எல்லாருமே இந்த வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. அதாவது அவங்களோட தாத்தாவோட தாத்தா தான் இந்த வீடை வாங்கியிருக்கிறாராம். கேரளால இருந்து முதல்ல தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரோட இடத்த வாங்கி இந்த மாதிரி வீடு கட்டினதாகவும், அவரை தொடர்ந்து கேரளாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த இடத்துல நிறைய வீடுகள்லாம் கட்டினதாகவும் அவங்க சொல்கிறாங்க. இந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, கேரளா டைப்பில் ஒரு தனி வீடுங்க. வெளியே பெரிய இடம் இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த தேங்காய் உரிக்கிறது, அப்புறம் நிறைய மிஷின்லாம் வச்சு வேலையாட்கள்லாம் தோட்ட வேலைலாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் உள்ளே போனால் ஸ்டெப்ஸு ஏறி தான் போகணுமாங்க. ஒரு 7 ஸ்டெப்ஸு ஏறி தான் வீட்டுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்குமா. அந்த 7 ஸ்டெப்ஸு ஏறுற இடத்துலையே ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் திண்ணை வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த படுத்து தூங்குறதுக்கோ இல்லை உட்காந்துக்கிறதுக்கு திண்ணை வீடு மாதிரி அந்த திண்ணையெல்லாம் வச்சுருப்பாங்களாம். இப்போ மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய ஹால் இருக்குமாங்க. இந்த ஹால்லையே நடுவில் இந்த பண்ணையார் வீட்டுலலாம் இருக்கும் இல்லையா, மேலே வந்து கம்பி கம்பியாக போட்ட வீடு, அதாவது ஓப்பன் ஸ்பேஸாக விட்டுருப்பாங்க, மழை பெஞ்சா கூட நடுவில் விழுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைப்பில் தான் நடு ஹாலில் இருக்குமாங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததுமே ரைட் சைடில் அந்த லாஸ்ட்டில் வந்து கார்னரில் ஒரு ஸ்டெப்ஸு போகுமா. அந்த ஸ்டெப்ஸு தான் மாடிக்கு போகிற வழியாம். லெஃப்ட் சைடில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குமாங்க. ரைட் சைட்லேயும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குமா. பின்னாடி கொல்லப்புற கதவு இருக்குது. இந்த கொல்லப்புற கதவுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிணறு இருக்குமாங்க. கிணறுக்கு பக்கத்திலேயே இந்த துணி துவைக்கிற கல், வெளியவே வந்து பாத்ரூம், அப்புறம் பின்னாடியே ஒரு 5-6 தென்னை மரம்லாம் வச்சிருப்பாங்களாங்க. அந்த ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போனால், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் சாமிக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரூம் வச்சிருப்பாங்களாம். அந்த ரூமுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்குது. ஆனால் அந்த ரூமை லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அதாவது பூட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த ரூமுக்கு நேராக தான் சாமி ரூமு இருந்திருக்குதுங்க. இப்போ அதை தாண்டி பின்னாடி போனால் ஒரு கதவு இருக்குமாங்க. அந்த டோரை ஓப்பன் பண்ணால் பெரிய ஒரு டெரஸ் இருக்குமா. லைக் இது மொட்டை மாடி கிடையாது, இதுக்கு மேலே தான் மொட்டை மாடி. இது ஒரு பெரிய டெரஸுங்க. அந்த டெரஸில் நின்று பார்த்தா பின்னாடி இவங்களோட கொல்லப்புறம் எல்லாமே தெளிவாக தெரியுமா. இப்போ இதுக்கு மேலே மொட்டை மாடி. இதுதான் இவங்க வீட்டோட அமைப்புங்க. கண்ணனோட அம்மா பேர் மலருங்க. சுரேஷோட அம்மா பேரு சிவாங்கி. இப்போ சிவாங்கி மலரோட லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துக்க சொல்லிட்டு ரைட் சைடில் இருக்கிற ரூம், அதாவது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ரைட் சைடில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூமை எடுத்துக்க சொல்கிறாங்க. எடுத்துக்க சொல்லிட்டு நேராக அவங்களோட அம்மாவை பார்க்கறதுக்காக லெஃப்ட் சைடில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே சிவாங்கி மட்டும் தனியாக போகிறாங்க.
இப்போ மலருக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்குதுங்க. என்னதான் நெய்பர்ஹுட்டா இருந்தாலும் அந்த அளவுக்கு பழக்கம் கிடையாது. கூட பிறந்தவங்களோ ரொம்ப வருஷம் பழக்கமும் கிடையாது. சும்மா அவங்களோட பையன் மட்டும்தான் பழக்கமே தவிர்த்து அவங்க அம்மா கிட்ட கூட அந்த அளவுக்கு பேசுனது கிடையாது மலர். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க பாட்டுக்கு அந்த ரூமை ஓப்பன் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு உள்ளே போங்கன்னு சொன்னாலும் அவங்களுக்கு சங்கட்டமாகவே இருக்குதுங்க. அந்த ரூமை திறக்கிறதுக்கே ஒரு மாதிரி சங்கடப்பட்டுக்கிட்டு ஒரு வழியாக டோரை ஓப்பன் பண்ணிட்டு அந்த ரூம்குள்ளேயும் போயிடுறாங்க. இந்த பக்கம் சிவாங்கி அவங்களோட அம்மா படுத்துருக்குறாங்க, அதாவது தூங்கிட்டு இருந்துருக்குறாங்க அந்த ரூமில். அவங்கள போயிட்டு எழுப்பிட்டு இந்த மாதிரி வந்திருக்கோன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இப்படி பயங்கரமாக ஒரு அலறல் சத்தம் கேட்குதுங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு சிவாங்கியோட அம்மாவும் சிவாங்கியும் வேமா ஓடி வராங்க. வெளியே விளையாண்டுக்கிட்டு இருந்த அந்த பசங்க கண்ணனும் ராஜேஷும் ஓடி வராங்க. வெளியே அந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள ஒரு 2-3 பாட்டிங்களுமே வேமா வீட்டுக்குள்ள ஓடி வந்திருக்கிறாங்க. அதாவது மலரை போயிட்டு சிவாங்கி ஒரு ரூம் எடுத்துக்க சொன்னாங்க இல்லையா, அந்த ரூம்குள்ள குங்குமம்லாம் அங்கங்க கொட்டி போட்டு கிடக்குது. அது போக கருப்பு கலர்ல இந்த கிரீஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதை யாரோ ஒருத்தவங்க செவத்துல இன்ட்டு போட்டு வச்ச மாதிரி, அதாவது கை நிறைய எடுத்து அவங்களோட கையாலேயே இப்படி பூசி விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அமைப்புல காஞ்சி போன பூக்களும் ஃப்ரெஷ்ஷான பூக்களும் அது போக ஒரு கெட்ட ஸ்மெல்லோட அந்த ரூம்குள்ள பிளட் ஸ்ட்ரெயின்ஸும் இருந்திருக்குதுங்க. அதாவது இரத்தக்கரைகளும் அங்கங்கே இருந்திருக்குது. இதை பார்த்ததுமே இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. அது போக அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது கண்ணனோட அம்மா மலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரூம்குள்ள அவங்க இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு முன்னாடியே நேராக போயிட்டு ஒரு டேபிள் மேலே அவங்களோட லக்கேஜஸை வச்சிருக்கிறாங்க. வச்சுட்டு கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கும்போது, முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி ஒரு சின்ன பையன் வந்து நின்னதாகவும் அவன் ஒரு மாதிரி கொடூரமா சிரிச்சதாகவும், அதாவது அமானுஷ்யமா சிரிச்சதாகவும் அதை பார்த்து முதல்ல ஒரு மாதிரி திகைச்சு போயிருக்கிறாங்க. திகைச்சு போயிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல, கண்ணாடியிலையும் யாருமே இல்ல. அப்போதான் அவங்க அந்த ரூமை கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரூம்குள்ள கெட்ட ஸ்மெல் அடிக்குது, நிறைய இந்த மாதிரியான அமானுஷ்ய பொருட்கள் கடந்திருக்குதுங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு நிற்கும் போது, அதாவது கேரளா டைப்ல ஒரு கட்டில் போட்டு வச்சிருப்பாங்களாம். அது வந்து கிங் சைஸா குயின் சைஸானே தெரியாதாங்க, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சான். அது மேல யாரோ ஒருத்தவங்க குதிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அது ஒரு ஸ்ப்ரிங் பெட் தானா, நல்லாவே சவுண்டு கேட்டுச்சாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது, இன்ட்டு போட்டிருக்குன்னு சொன்னாங்க இல்லையா செவத்துல, அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் பின்னாடி யாரோ ஒருத்தவங்க குதிச்சிருக்கிறாங்க. திரும்பி பார்த்தா லிட்ரலி அந்த பையனை இவங்க பார்த்துருக்குறாங்க. யாருன்னே தெரியல, ஒரு மாதிரி கருன்னு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கிறான். ஆனால் அந்த பையன் ஒரு மனுஷன் கிடையாது. காதுலாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்திருக்குது, முகமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்திருக்குது. குதிச்சுக்கிட்டே நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறான். இதை பார்த்த உடனேயுமே அலறி அடிச்சு கத்தி இருக்கிறாங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல அந்த பையனும் அங்க வந்து மறைஞ்சிருக்கிறாங்க அவங்க கண்ணு முன்னாடியே. இதை சொன்னதுக்கு அப்புறமா அந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு மாதிரி குசு குசுன்னு பேசிட்டு போயிடுறாங்க. அதை பத்தி யாருமே எந்த ஒரு கொஸ்டினுமே ரைஸ் பண்ணல. அவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலையை பார்க்க போயிடுறாங்க. இப்போ சிவாங்கியோட அம்மா சிவாங்கியை திட்டுறாங்க. அறிவு இருக்கா உனக்கு, யாரை கேட்டு இந்த ரூம்குள்ள அவங்கள விட்ட, யார் இவங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி நெய்பர் தான் அங்கேருந்து கூட்டு வந்திருக்கிறம்மா, அவங்களோட பையன் இவன் தான் கண்ணன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும், அப்பா வந்து நேற்று தான் இங்கே பூஜை பண்ணியிருக்கிறாரு, இந்த ரூம்குள்ள யாரையுமே போகக்கூடாதுன்னு சொன்னாரு, இப்போ தேவையில்லாமல் அந்த ரூமை வந்து நீ ஓப்பன் பண்ண வச்சிருக்கிற. நடு வீட்டில் மலரை கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணியில் மஞ்சளை கலந்து இன்னும் 2 பொடிகள்லாம் கலந்துருக்குறாங்க. அதாவது சாமி ரூம்லேருந்து 2 பொடிகள்லாம் எடுத்துகிட்டு வந்து கலந்து இவங்கள நடு வீட்டில் உட்கார வச்சு மேலே தண்ணியை ஊற்றி விட்டுருக்குறாங்க. இது இவங்களுக்கு ஒரு மாதிரி வினோதமா இருந்திருக்குதுங்க. மலருக்கு ஏதோ ஒன்று தப்பா படுதுங்க. ஏன்னா இந்த பூமியில கால் எடுத்து வைக்கும் போதே அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு. இப்போ அந்த ரூம்லையும் ஏதோ ஒரு அமானுஷத்தை அவங்க பார்த்துட்டாங்க. இதுக்கு மேல இந்த வீட்டில் இருந்தா அவங்க பையனுக்கும் அவங்களுக்கும் ஆபத்துங்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதை இப்பயே சொல்ல வேணாம், சாப்பிட்டுட்டு சிவாங்கி கிட்ட வந்து கொஞ்சம் பொறுமையா அவங்க அம்மா இல்லாதப்ப எடுத்து சொல்லி இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வேமா அவங்களோட வீட்டுக்கு போயிடலாம். அவங்க பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கார்ல வராம சிவாங்கியோட கார்ல வந்தது தான். இப்போ அதை கேட்கறதுக்கே உங்களுக்கு ஒரு மாதிரி ஹெசிடேஷனாக இருந்திருக்குதுங்க. மலர் அவங்களோட பையன் கண்ணனோட இந்த வீட்டுக்கு வந்து இறங்கும் போது டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5லேருந்து 5:30 மணிங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 6:30லேருந்து 7 மணி ஆயிடுது, இருட்டிடுது. இப்போ அவங்க வரும்போது அந்த இடத்த எப்படியெல்லாம் ரசிச்சுக்கிட்டு வந்தாங்களோ அந்த அளவுக்கு பயம் வருதுங்க. நைட் நேரம் ஆக ஆக இருட்ட ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த ஏரியாவை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு பயம் கொடுக்குது. மலர் மேலே மொட்டை மாடியில் போயிட்டு நின்று இந்த ஏரியாவை ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இந்த ஏரியா கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்குமே ஒரு மாதிரி காட்டுப்பகுதி மாதிரி தான் இருக்குது. அது போக சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க இறங்க இருட்ட இருட்ட இவங்களுக்குள்ள இனம் புரியாத ஒரு பயமும் வர ஆரம்பிக்குதுங்க. எப்படியாச்சும் உங்ககிட்ட கேட்டு மெயின் ரோட்டில் இறக்கி விட சொல்லிட்டு அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சாவது வீட்டுக்கு போயிடலாங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு கீழே இறங்கி வராங்க.
அப்போ சிவாங்கி அவங்களோட அம்மாவோட சேர்ந்து இட்லி எல்லாம் சமைச்சு இந்த பசங்க எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு இருக்காங்க. அங்க மலர் நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு உட்கார வைக்கும்போது இவங்களால பேசுறதுக்கு ஒரு மாதிரி ஹெசிடேஷனா இருந்திருக்குதுங்க. என்னடா அது எதனா நினைச்சுப்பாங்களா, இல்ல நம்மளோட பையனோட உயிரும் நம்மளோட உயிரும் நம்ம கையில தான் இருக்குது, நம்ம எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டு ஓடுது. அதே நேரத்துல கொஞ்சம் சென்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு எடுத்தவங்க ஊத்துன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி டைப் தான் மலராங்க. ஸோ கேட்கறதுக்கு ஒரு மாதிரி சங்கடப்பட்டுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இப்போ சிவாங்கியை தனியாக கூப்பிட்டு மலர் வந்து ஓப்பனாகவே கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் சிவாங்கி, எனக்கு வந்து பயமாக இருக்குது. நான் அந்த ரூம்குள்ளே ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேன். என்னோட பையனோட உயிருக்கும் என்னோட உயிருக்கும் இங்கே உத்தரவாதம் கிடையாதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போய் விட்டீங்கன்னா நான் அப்படியே பஸ்ஸை பிடிச்சி கூட கிளம்பி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாருங்கள் பயப்படாதீங்க, உங்களோட பயம் என்னங்கிறது எனக்கு புரியுது. எங்கள் அப்பா வந்துட்டு இந்த ஊரில் கொஞ்சம் இந்த பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் விரட்டுற அந்த ஒரு தொழில் தான் பார்க்குறாரு. என்னம்மா இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற, அப்படியெல்லாம் என்னால் இங்கே இருக்க முடியாதுமா அப்படிங்கும்போது, இல்லை உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அன்டைமில் அதாவது ஒரு 7-8 மணிக்கு மேலே நம்மளால் இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாது. போகிற வழி எல்லாமே நிறைய விஷயங்கள்லாம் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே சிவாங்கி அவங்களோட அப்பா நிறைய பேருக்கு பேய் ஓட்டுறதையும் பார்த்துருக்குறாங்களாம். அது போக அவர் இந்த பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் வந்து வைக்கிறதா இருக்கட்டும், எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த குட்டிச்சாத்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே அவங்க அப்பா எக்ஸ்பர்ட்டாங்க. அந்த மாதிரி டைப்பில் ஏதோ ஒன்று தான் நீங்கள் வந்து அந்த ரூமில் பார்த்துருக்கீங்க. அவர் வந்து அதை ஓப்பன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். வந்தோடனே எங்களோட அம்மா கிட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ரூம் கொடுத்துருக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த மாதிரி எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சத்தியம் பண்ணுறாங்க. இவங்க ஒவ்வொரு விஷயமா சொல்ல மலருக்கு ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு அடிச்சுக்குதுங்க. இந்த வீட்டில் கண்டிப்பாக அவங்களுக்கு தூக்கம் வராதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. மலருக்கு ஒரு மாதிரி மூஞ்சே மாறுதுங்க. அவங்க கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டு, என்னை ஆளை விட்டா போதுண்டா சாமிங்கிற மாதிரி கையெடுத்து கும்பிட்டு என்னை எப்படியாவது விட்டுருங்க. சிவாங்கி சிரிக்கிறாங்க. நம்பிட்டீங்களா? ஏங்க பிராங்க் பண்ணங்க, சும்மா நீங்கள் பாட்டுக்கு எதனா ஒரு இல்யூஷனில் இருந்திருப்பீங்க. அந்த ரூம்க்குலாம் எதுவுமே கிடையாது. அப்பா தாந்திரிகவாதியோ மாந்திரிகவாதியே கிடையாது. அவர் ஒரு கோவிலில் இருக்கிற பூசாரி. எங்களோட குலதெய்வத்துக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவரோட ரூமில் உட்காந்து, அதாவது நீங்கள் போனது அவரோட ரூம் தான், அந்த ரூமில் வச்சு தான் நிறைய சடங்குகள்லாம் பண்ணுவார். அதனால அந்த ரூமில் தங்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லும் போது மலருக்கு கோபம் வருதுங்க. இங்கே பாரு சிவாங்கி, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, என்னை கொண்டு போய் இறக்கி விட்டுரு. எனக்கு என்னை விட என்னோட பையனோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நீங்கள் விளையாடுறதுக்குலாம் நான் ஆள் கிடையாதுன்னு சொல்லும்போது, ஐயோ மலர், நீங்கள் வந்து என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆக்சுவலாக நீங்கள், நான், என்னோட பையன், உங்களோட பையன் 4 பேருமே ஒரே ரூமில் தான் படுத்து தூங்க போகிறோம். கீழே இருக்கிற இந்த ரூம் வேணாம், ஓகேவா? மேலே சாமி ரூமுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்குது, அதுதான் என்னோட ரூம். நான் வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். அந்த ரூமுக்கு நான் உங்களை கூட்டு போகிறேன், சரியா? அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் காம் டவுன் ஆகிருக்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த சம்மந்தப்பட்ட ரூமில் அவங்க தங்கலை, மேலே சாமி ரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ரூமில் தான் தங்க போகிறோம், அப்போ சேஃபாக தான் இருப்போங்கிற மாதிரி மலர் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு வேறு வழியும் கிடையாது. அவங்க அரட்டி ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க சிவாங்கி கிட்ட. இங்கே பார் சிவாங்கி, நான் இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு தான் தங்குவேன், நாளைக்கு மதியம் நீ என்னை கொண்டு போயிட்டு விட்டுரு, நான் பஸ் ஏறி ஊருக்கு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சத்தியம் வாங்கிட்டு தான் அன்றைக்கி நைட்டு மேலே இருக்கிற அந்த ரூமை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் படுத்து தூங்க போகிறாங்க. இப்போ அவங்க தங்க போகிற அந்த ரூமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு ஹால் அளவுக்கு பெரிய ரூமாங்க. இந்த ரூம்ல 2 காட் இருக்குது. ஒரு கிங் சைஸ் பெட்டும் பக்கத்திலேயே ஒரு குயின் சைஸ் காட்டும் இருக்குது. அது போக இந்த ரூம்ல நிறைய விண்டேஜ் பொருட்கள்லாம் இருக்குதுங்க. பழங்காலத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த டைப்ல ஒரு கபோர்டு ஒன்று வச்சிருக்காங்க, அதாவது ஒரு அலமாரி மாதிரி வச்சிருக்காங்க. அது போக ஒரு ஆன்டிக் கிளாக்கும் இருக்குதுங்க. அதாவது 1 மணினா 1 பெல் அடிக்கும், 2 மணினா 2 பெல் அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைப்ல ஒரு கிளாக்கும் இருக்குது. அது போக இவங்க படுத்து தூங்குற பெட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு டீப்பாய் இருக்குதுங்க. அதாவது ஒரு பெரிய காட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, கிங் சைஸ் காட்டில் தான் மலரும் கண்ணனும் படுத்து தூங்க போகிறாங்க. அந்த காட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு டீப்பாய் இருக்குதுங்க. இது எல்லாமே உட்டுனால ஆனது தான், அந்த அலமாரி உட்பட. அந்த டீப்பாய் மேலே ஒரு நைட் லேம்ப் இருக்குதுங்க. அதுவுமே விண்டேஜ் டைப்பில் இருக்கிற ஒரு நைட் லேம்ப் தான். இந்த டீப்பாய்க்கு அப்படியே நடுவில் ஒரு பெரிய ஜன்னல் இருக்குமாங்க. இந்த விண்டோவுமே பழங்காலத்து விண்டோ தான், இந்த கேரளா டைப்ல தான் இருக்குது. இந்த விண்டோவை ஓபன் பண்ணாலும் கீழே கொல்லப்புற கதவு சைடுல இருக்கிறதெல்லாம் பார்க்கலாமாங்க. ஒரு சைடு மட்டும் நல்லாவே தெரியுமா. இந்த விண்டோக்கு பக்கத்துல ஒரு டீப்பாய் இருக்குது. அந்த டீப்பாய் மேலையும் நைட் லேம்ப் ஒன்று இருக்குதுங்க. அதுவுமே விண்டேஜ் டைப்ல இருக்கிற ஒரு நைட் லேம்ப் தாங்க. அந்த நைட் லேம்புக்கு பக்கத்துல ஒரு அலாரம் கிளாக் இருக்குதுங்க. அது பழைய பீஸ் கிடையாது. அதாவது சுரேஷுக்கு அவரோட பர்த்டே அப்போ அவங்க அப்பா கிஃப்ட் பண்ண ஒரு அலாரமாங்க. அதை எடுத்து அந்த நைட் லேம்ப் பக்கத்திலே வச்சுட்டு அந்த பையன் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற குயின் சைஸ் பெட்ல படுக்க போகும்போது கண்ணன் அழுகிறாரு, எனக்கு அந்த கிளாக் வேணும், அந்த அலாரம் கிளாக் வந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அழுகிறாரு. இப்போ சுரேஷ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. இப்போ சிவாங்கி திட்டுறாங்க. ஆஸ் யூசுவல் ஒரு குழந்தை வளர்க்குறவங்களுக்கு தெரியும், அவங்க வச்சிருக்கிற ஒரு பொருளை இன்னொரு குழந்தை கேட்கும்போது
நமக்கு மனசே இல்லைனாலும் வேற வழி இல்லை, கொடுத்து தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் சுரேஷை திட்டி அவர்கிட்ட இருக்கிற அந்த அலாரம் கிளாக்கை வாங்கி கண்ணன் கிட்ட கொடுக்குறாங்க. இதுக்கு மலருக்கு உடன்பாடே கிடையாது. மலர் கண்ணனை திட்டுறாங்க. அதுக்கு சிவாங்கி, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு தானே தங்க போகிறீங்க, அவன் பாட்டுக்கு வச்சிருக்கட்டும், நாளைக்கு போகும்போது நான் வாங்கிக்கிறேன், ஓகேவாடா செல்லம்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவரும் எதுவுமே பேசாமல் அமைதியாக படுத்து தூங்கிட்டாராங்க. ரொம்ப நேரமாகவே மலருக்கு தூக்கமே வரலை. எந்திரிச்சு பார்க்குறாங்க. கண்ணனும் தூங்காமல் ஒரு மாதிரி முட்டை முட்டையாக முழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அம்மா, எனக்கு போர் அடிக்குது, வாங்கம்மா மொட்டை மாடிக்கு போயிட்டு விளையாடலாமா அப்படிங்கிற மாதிரி கண்ணன் கேட்குறாரு. இப்போ கண்ணன் கேட்குறப்போ சுரேஷும், ஆமாம்மா எனக்கும் போர் அடிக்குது, வாங்க மொட்டை மாடிக்கு போகலாமான்னு சொல்லி கேட்கும்போது 2 பேரோட அம்மாவுமே திட்டி அந்த 2 பசங்களையும் படுத்து தூங்க வச்சிடுறாங்க. நைட்டு 11 மணி வரைக்குமே மலருக்கு தூக்கம் வரலங்க. அதுக்கப்புறமா அவங்கள அறியாமலே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாங்க. மிட் நைட் 1 மணி இருக்குமாங்க. ஆன்டிக் கிளாக்ல ஒரு பெல் அடிக்கும்போது பதறி அடித்து எந்திரிக்கிறாங்க. அதாவது டக்குன்னு கண் முழிச்சு பக்கத்தில் தான் குழந்தை இருக்கிறானான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. கண்ணன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு கொரட்டை விட்டு. அப்படியே ஆப்போசிட்ல சுரேஷும் அவங்களோட அம்மா சிவாங்கியும் அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 பேர் படுத்திருக்கிற அந்த குயின் சைஸ் பெட்ல மட்டும் இந்த கொசுவலை மாதிரி இருக்கும் இல்லையா, பெட்டை சுத்தியுமே, அதாவது காட்டை சுத்திலுமே 4 சைடுங்க இந்த கட்டை மாதிரி வச்சு வெளியே தொங்க விட்டுருப்பாங்களாம். அந்த டைப்பில் இருக்கிறனால எந்திரிச்சு பார்க்குறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்குமே 2 பேருமே உள்ளே தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. எந்திரிச்சு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது வாட்டர் கேன் எம்டியாக இருக்குதுங்க. நல்லா தெரியும், இந்த வாட்டர் கேனை அவங்க சிவாங்கி பிடிச்சிட்டு வைக்கும்போது தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சலசலப்பு நடந்துச்சு இல்லையா, அந்த நேரத்தில் ஃபுல்லாக தான் வச்சுருந்தாங்க. அவங்களும் குடிக்கலை, இவங்களும் குடிக்கலை. அப்புறம் எப்படி அந்த வாட்டர் கேனில் தண்ணி காலியாக இருக்கும்? அது போக கண்ணன் சுரேஷ் கிட்ட இருந்து வாங்கின அந்த கிளாக் இருக்கு இல்லையா, அந்த அலாரம் வைக்கிற கிளாக், அந்த கிளாக்கை அவருக்கு பக்கத்தில் இருக்கிற டீப்பாய்க்கு பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே தான் தூங்கி இருக்கிறாரு. ஆனால் இப்போ அந்த கிளாக் அங்கே இல்லை. அந்த அலாரம் கிளாக் சுரேஷ் கிட்ட இருக்குது. மலருக்கு நல்லா தெரியும், அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்குமே யாருமே கீழே இறங்கலை, பெட்டை விட்டு கீழே இறங்கலை. அந்த பையனை அவங்க அம்மா அரட்டி ஒரு மாதிரி திட்டி தான் தூங்க வைக்கிறாங்க, அழுதுகிட்டே தான் தூங்குறான். அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி இந்த கிளாக் இங்கேருந்து அங்கே கை மாறி இருக்கும்? கண்ணனும் நல்லா தூங்கிட்டாரு, இவங்களும் தூங்கிட்டாங்க. ஒருவேளை இவங்க தூங்கினதுக்கு அப்புறமா அந்த பையன் தூங்காம அடம் பிடிச்சு சிவாங்கி கூட எடுத்துட்டு போய் வச்சிருக்கலாங்கிற பட்சத்துல அதை கண்டுக்காம விட்டுறாங்க. இப்ப இவங்களுக்கு விக்கல் எடுக்குதுங்க. சரி போய் படுத்துடலாம், நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு மலர் அந்த பெட்டுக்கிட்ட போகும்போது அவங்களுக்கு விக்கல் எடுக்குதுங்க. விக்கல் எடுத்ததுக்கு அப்புறமா வேற வழியே இல்லை, தண்ணி குடிச்சுதான் ஆகணும். டைம் பார்க்குறாங்க, 1:15 கிட்ட ஆக போகுது. இந்த டைம்ல தண்ணி வேணும்னு சொல்லிட்டு அவங்கள எழுப்புனா என்ன நினைப்பாங்க? சரி நம்மளே போய் பிடிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வாட்டர் கேன் எடுத்துக்கிட்டு அவங்களோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணா ஆப்போசிட்ல இருக்கிற அந்த சாமி ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சாமி ரூமை இவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே பார்க்கல. இந்த சாமி ரூம்குள்ளே அப்படி என்னதான் இருக்குங்கிறது இவங்களுக்கு தெரியாது. ஆஸ் யூஸ்வல் எல்லாரோட சாமி ரூம்குள்ளே என்ன இருக்கும், சாமி ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, சாமியெல்லாம் வச்சு வழிபட்டுட்டு இருப்பாங்க. அப்படி தான் இவங்களும் நினச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த சாமி ரூம் ஓப்பனில் இருந்துருக்குதுங்க. அந்த பூஜை அறைக்குள்ள குட்டிச்சாத்தானோட ஒரு உருவ சிலை மாதிரி வச்சு அதுக்கு நிறைய படையெல்லாம் முன்னாடி வச்சு நிறைய சாம்பிராணி புகை மாதிரியான புகைகள்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் சாம்பிராணி புகை கிடையாது, அது வேற மாதிரியான ஒரு ஸ்மெல் கொடுக்குது. அந்த இடமே ஒரு மாதிரி புகையால் நிறைஞ்சி இருக்குதுங்க. ஆனால் அங்கேருந்து ஒரு சொட்டு ஸ்மெல்லு கூட இவங்களோட ரூம்குள்ளே வரலை. அது போக புகையும் இவங்களோட ரூம்குள்ளே வரலை. அது எப்படி சாத்தியமாகும்? நம்ம வீட்டிலலாம் நார்மலாக சாம்பிராணி புகையை ஒரு ரூம்குள்ளே போட்டாலே, அதாவது பூஜை அறைக்குள்ளே போட்டாலே வீடு முழுக்க ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும், அது போக புகையும் வரும் இல்லையா? இங்கே எப்படி அப்படி நடக்காமல் இருக்கும்? இவங்களுக்கு அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்குதுங்க. இருந்தாலும் அதை கண்டுக்காமல் லெஃப்ட் சைடில் இறங்கி, அதாவது ஸ்டெப்ஸில் இறங்கி கீழே வராங்க. தண்ணி இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ரூமுக்கு வெளியே ஒரு மண்பானையில் வச்சுருப்பாங்களாம். அங்கே போயிட்டு தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. சின்ன சின்ன கல்லை எடுத்து தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டோன்னா அது ஒரு மாதிரி சத்தம் வரும். அதே கல்லை எடுத்து வீட்டுக்குள்ளே தூக்கி போட்டோன்னா ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்கும்போது வீட்டுக்குள்ளே அந்த சத்தம் மட்டும் தனியாக கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி துண்டா கேட்டிருக்குதுங்க. யாரோ கை நிறைய கற்களை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கல்லாக தூக்கி தூக்கி எறிகிறாங்க. அது எங்கன்னா இவங்கள நடு வீட்டில் உட்கார வச்சு குளிக்க வச்சாங்க இல்லையா, மேலே அந்த கம்பி மாதிரி போட்டு வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே அந்த சத்தம் கேட்குதுங்க. அதாவது மேலே இருக்கிற ரூம்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க கல்லை தூக்கி தூக்கி போடுற மாதிரி சத்தம் கேட்குது. இந்நேரத்தில் யார் மேலேருந்து கல்லை தூக்கி போடுவா? ஒருவேளை பூனை எதனா நடந்தா கூட மேலே இருக்கிற அந்த சின்ன சின்ன கற்களும் மேலே இருக்கிற தூசியெல்லாம் உருண்டு கூட விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக காற்று அதிகமாக இருந்தால் கூட விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த தண்ணியை பிடிச்சிக்கிட்டே
கொஞ்சோண்டு குடிச்சிட்டு இன்னுமே அவங்களுக்கு விக்கல் அடங்கலை. மெதுவாக நடந்து வந்து அந்த ஓட்டை வழியாக பார்க்குறாங்க. அதாவது இந்த மேலே இருக்கிற அந்த கம்பிங்கள் வழியாக பார்க்கும்போது யாருமே இல்லை. மேலே பூனையோ இல்லை காத்தோ எந்த மாதிரி இவங்க நினச்சது எதுவுமே இல்லைங்க. இவங்களுக்குள்ள இனம் புரியாத ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. முகமெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி அவங்களுக்கு இப்போ விக்கல் தன்னால் அடங்கிடுதுங்க. பொதுவாகவே விக்கல் வரும்போது எதனா யாராச்சும் ஒருத்தவங்க பயம்படுத்துனாங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு விக்கல் அடங்கிரும் சொல்லுவாங்க இல்லையா? இவங்களுக்கு யாருமே வராமலே பயம் வந்து விக்கல் அடங்கிடுது. எப்படியாச்சும் இப்போ இந்த ஸ்டெப்ஸில் ஏறி அவங்களோட ரூம்குள்ளே போயிடணும். அதுக்கே உங்களுக்கு பயம் வருது. இன்னொரு பக்கம் பையன் தனியாக இருக்கிறான். என்னதான் அவங்க ரூமில் வந்துட்டு சிவாங்கியும் சுரேஷும் இருந்தாலும் அவங்க தனியாக ஒரு காட்டில் படுத்துருக்குறாங்க. அந்த மெயின் டோரை வேற ஓப்பன் பண்ணி விட்டோமே, ரூம் டோரை. இப்போ ஒரு வேளை வெளியே இருக்கிற அந்த எதனா ஒரு சாத்தான் உள்ளே போய் பையனை எதனா ஒன்று பண்ணிருமோங்கிற பயத்திலேயே வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கண்ணு முன்னாடி ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் யாரோ ஒருத்தவங்க ஓடி இருக்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாடி அந்த ஸ்டெப்ஸில் வேகமாக ஏறி ஓடி இருக்கிறாங்க. அந்த சத்தம் பயங்கரமாக கேட்குது. வேகமாக ஓடுறாங்க, சிரிச்சுக்கிட்டே ஓடுறாங்க. இது அவங்க அந்த ரூமில் பார்த்தாங்க இல்லையா, அந்த கருகருன்னு ஒரு குட்டி பையன், அந்த பையனோட சத்தம் தான். அவன் தான் கேட்டான் இல்லையா நீங்கள் யாருன்னு, அந்த வாய்ஸில் சிரிக்கிற சத்தம் பயங்கரமாக கேட்குது. மேலே ஏறி ஓடுறான். அது போக சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்து வேற கூப்பிடுறான். இப்போ இவங்களுக்கு மேலே போகிறதா இல்லை கீழே பேசாமல் படுத்துடுறதா இல்லை சிவாங்கியோட அம்மாவோட ரூம் டோரை போயிட்டு தட்டுறதான்னு சொல்லிட்டு மலரோட மனசுக்குள்ள முழுக்க முழுக்க கண்ணனோட நினப்பு தாங்க ஓடுது. ஆனால் இப்போ அந்த ஸ்டெப்ஸில் ஏறி அவங்க மேலே போகும்போது அந்த பூஜை அறை க்ளோஸில் இருக்குதுங்க. அது போக அந்த ஸ்மெல்லும் இல்லை. ஒரு சாம்பிராணி ஸ்மெல் மாதிரி வந்துட்டு இருந்துச்சு, புகையாக இருந்துச்சு இல்லையா, அந்த ஸ்மெல்லும் இல்லை, புகையும் இல்லை. இது எப்படி சாத்தியமாகும்? சிவாங்கியோட அம்மா அவங்களோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. கீழே யாருமே இல்லை. கொல்லப்புற கதவும் லாக்கில் இருக்குது, ஃப்ரண்ட் கதவும் லாக்கில் இருக்குது. வீடே மயான அமைதியாக இருக்குது. மேலே சிவாங்கியும் சுரேஷும் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் இந்த வேலையை பார்க்குறா? எல்லாமே ஒரு மாதிரி அமானுஷ்யமாகவே அவங்களுக்கு இருக்குது. இது எதுக்குடா வம்புன்னு சொல்லிட்டு நேராக அவங்களோட ரூம்குள்ளே போகும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சாமி ரூமுக்கும் இவங்களோட ரூமுக்கும் நேராக ஒரு கதவு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டோரை ஓப்பன் பண்ணால் வெளியே ஓப்பன் டெரஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டோர் இவங்க கீழே போகும்போது தண்ணி பிடிக்க போகும்போது லாக்கில் தான் இருந்திருக்குது. இப்போ அது ஓப்பனில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒரு பொண்ணு அந்த பக்கம் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இவங்களுக்கே தெரியாமல் இந்த வீட்டில் இன்னொரு ஒரு பொண்ணு இருந்தால், சிவாங்கிக்கு ஒரு அக்காவோ இல்லை தங்கச்சியோ இருந்தால், ஏன்னா சிவாங்கியை பற்றி முழுக்க முழுக்க இவங்களுக்கு தெரியாது இல்லையா, மேபி அவங்க தான் அந்த சாம்பிராணி புகையெல்லாம் போட்டிருப்பாங்க. அவங்க தான் இப்போ அந்த டோரையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்கங்கிற பட்சத்தில், ஏன்னா பார்க்குறதுக்கு ஒரு மனுஷன் நிற்கிற மாதிரி தான் இருக்குது, அதாவது ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி தான் இருக்குது. நேராக அவங்க கிட்டக்க போகிறாங்க. அந்த பொண்ணும் பின்னாடி திரும்பி பார்த்து, வாங்க, என்ன தூங்கலையா நீங்கள், உங்களுக்கு தூக்கம் வரலையா, புது இடங்கிறனால உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்களும் நார்மலாக பேச்சு கொடுத்துக்கிட்டு, நீங்கள் யார், சிவாங்கியோட கூட பிறந்தவங்களா? ஆமாம், நான் அவளோட அக்கா தான். என்னை பற்றி சொல்லலையாவ? நான் இங்கே தான் இருக்கிறேன். இல்லை, நீங்கள் எந்த ரூமில் இருந்தீங்க, நான் பார்க்கவே இல்லை, வந்ததுலேருந்து உங்களை கவனிக்கலை, அவங்கள எதுவும் சொல்லலையேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நான் இங்கே தான் இருப்பேன், அப்பா வந்து இப்போது வெளியூருக்கு போயிருக்கிறார் இல்லையா, பூஜை விஷயமா கேரளாவுக்கு போயிருக்கிறாரு, நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு வந்துடுவார், அவர் வர வரைக்கும் எப்பயுமே நான் தான் வீட்டை கொஞ்சம் காவல் காத்து பார்த்துப்பேன், அம்மாவும் சொல்லலையா என்னையை பற்றி அப்படிங்கும்போது, இல்லை எதுவுமே சொல்லலைங்கன்னு சொல்லிட்டு இவங்க அப்போ தான் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கிறாங்க. அவங்களோட கட்டை விரல் இல்லை. எனக்கு இப்போ கூட ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுங்க இதை சொல்லும்போது. நார்மலாக பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஊரை பற்றியும் இவங்களோட வீட்டை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மலரோட கையில் இருக்கிற வாட்டர் கேன் தவறுதலாக கீழே விழுகுது. அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு கீழே குனியும் போது தான் மலர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு கட்டை விரல் இல்லை, இடது காலில் இருக்கிற கட்டை விரலை காணோம். இதை பார்த்ததுமே மலருக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குங்கிறத அவங்க உணர்றாங்க. அது போக அவங்களால உணரவும் முடியுது இந்த நெகட்டிவ் எனர்ஜியை. எந்திரிச்சவங்க இப்போ தான் இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அந்த பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா ஆப்போசிட்டில் நின்று, அந்த பொண்ணோட கழுத்தில் ஒரு மார்க் இருக்குதுங்க. யாராச்சும் ஒருத்தவங்க இப்போ தூக்கு போட்டு இறக்குறாங்க அப்படின்னா, இல்லை யாராச்சும் ஒருத்தவங்க கழுத்தில் கயிறை வச்சு இப்படி நெருக்குனாங்கன்னா அந்த மார்க் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மார்க் அந்த பொண்ணு கழுத்தில் இருக்குது. இந்த தொண்டைக்குழி இருக்குது இல்லையா, இது வந்து வெளியே இருக்குங்க. இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே வெளியே தான் இருக்கும். ஆனால் அந்த அழுத்தம் இருக்கிற அந்த மார்க்கோட சேர்த்து அந்த இடம் மட்டும் அந்த பொண்ணுக்கு தொண்டைக்குழி வந்து இல்லை, உள்ள அமுங்கி இருக்குதான், உள்ள வழியாக அமுங்கி இருக்குதான். இப்போ எப்படியாச்சும் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்களோட ரூம்குள்ளே போயிட்டு படுத்துடலான்னு சொல்லிட்டு மலர் பேச்சை குறைக்கிறாங்க. சரிம்மா பார்ப்போம், குட் நைட் சொல்லிட்டு அங்கேருந்து போனால் அவங்க போக விட மாட்டாங்களாம். எங்கே போகிறீங்க, இங்கே வாங்க பேசுவோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க, ஓ உங்களோட பையன் தானா அந்த பையன், அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க.
இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதே நேரத்தில் கீழே கொல்லப்புறத்தில் இருக்கிற அந்த கிணறு இருக்கு இல்லையா, அந்த கிணத்துக்குள்ள யாரோ ஒருத்தவங்க இப்படி அந்த வெளியே இருக்கிற பக்கெட்டை உள்ள தூக்கி போட்டு தண்ணி இறைக்கிற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. மெதுவாக கீழே எட்டி பார்க்குறாங்க. யாருமே இல்லை அந்த வீட்டில். பின்னாடி யாருமே இல்லை. கிணத்துக்குள்ளே அந்த பக்கெட் மட்டும் தன்னால் விழுந்து யாரோ ஒருத்தவங்க கயிறை வச்சு இழுக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை இவங்க பார்க்குறாங்க. அதாவது யாருமே இல்லாத ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. மலர் இந்த விஷயத்த பார்த்ததுமே ஒரு மாதிரி தடுமாற்றம் ஆகுதுங்க. பேச்சில் தடுமாற்றமாகி இவங்க கிட்ட சொல்கிறாங்க, இங்க காலையில் பேசலாங்க, எதுனாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் போய் படுத்துக்குவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பயப்படாதீங்க, நீங்கள் பார்க்குறது எதுவுமே இங்கே நிஜம் கிடையாது. அது எங்கள் அப்பா ஒரு மாந்திரிகவாதி, அவர் நிறைய ஆத்மாக்களெல்லாம் அடக்குவார். அந்த ஆத்மாக்களெல்லாம் ஒரு இடத்துல போயிட்டு புதைக்கிற வரைக்கும், அதாவது ஒரு இடத்துல போயிட்டு வைக்கிற வரைக்குமே எங்கள் வீட்டில் தான் வச்சுருப்பாரு. அதுங்க இப்படி தான் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறவங்க யாரையுமே எதுவுமே பண்ணாது. அதோட வேலையை தான் பார்த்துட்டு இருக்குங்கிற மாதிரி அசால்ட்டாக அந்த பொண்ணு சொல்லுது. இப்போ இவங்களுக்கு இன்னுமே ஒரு மாதிரி கை கால்லாம் நடுக்கம் கொடுத்து, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, என் பையன் வேற தனியாக படுத்துருக்கான், நான் போய் படுத்து தூங்கணும்னு சொல்லிட்டு போகும்போது மலரோட கையை டக்குன்னு இந்த பொண்ணு பிடிச்சது மட்டும் இல்லாமல், எங்கடி போற, இருன்னு சொல்கிறேன்ல, இரு அப்படிங்கிற மாதிரி அரட்டுறாங்க. இப்போ இவங்க பயந்து போயிட்டு, விடுங்க, என்ன ஏன் இப்படிலாம் பிடிக்கிறீங்க, ஏன் இப்படி ஒரு மாதிரி பேசுறீங்க, ஏய் நடிக்காத, உனக்கு தான் தெரியும்ல நான் யாருங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்படி ஒரு அமானுஷ குரல்ல சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிச்ச அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல இவங்களோட கொல்லப்புற பகுதியில ஒரு 4-5 தென்னை மரம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தென்னை மரத்துல வெள்ளை கலர்ல உருவம், ஒரு 4-5 உருவமாங்க. ஒவ்வொரு மரத்துல ஒவ்வொரு உருவமும் உட்கார்ந்துக்கிட்டு பயங்கரமா சிரிக்குதுங்க. அது போக கீழே அந்த கிணத்துல யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு இல்லையா, யாரோ ஒருத்தவங்க கயிறை இழுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தாங்க இல்லையா. ஆனால் இப்போ அந்த கிணத்துக்கு மேல ஒரு வெள்ளை உருவம் நின்றுட்டு இருக்குது. அதுவும் இவங்களை பார்த்து தான் சிரிச்சுக்கிட்டு இருக்குது. இவங்களுக்கு ஒரு மாதிரி தலைவலிச்சு ஏன்டா இங்க வந்தோங்கிற மாதிரி, அதாவது சாக போறோங்கிற மாதிரியான ஒரு உணர்வு அவங்களுக்கு வரும்போது பதறி அடிச்சு எந்திரிக்கிறாங்க. பார்த்தா கனவுங்க. மிட் நைட் 3 மணி ஆகுது. கரெக்டா அந்த ஆன்டிக் கிளாக்ல 3 பெல் அடிக்குது. இந்த பெல் அடிக்கும் போது இவங்க பதறி அடிச்சு எந்திரிக்கிறாங்க. இவங்க எந்திரிக்கும் போது லெஃப்ட் சைட்ல பார்த்தா எல்லாருமே நார்மலா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த இடமே ஒரு மாதிரி மயான அமைதியா இருக்குது. ஆனால் இவங்க கனவுல பார்த்த மாதிரியே இந்த கண்ணன்கிற பையன் பக்கத்துல வச்சிருந்த அந்த கிளாக், அலாரம் கிளாக், சுரேஷுக்கு பக்கத்துல இருக்கிற டீப்பாய் மேல இருக்குதுங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. டக்குன்னு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. வாட்டர் கேன் எம்டியா இருக்குது. இவங்க கனவுல வந்தது எல்லாமே வரிசையா நடக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த வாட்டர் கேனு எம்டியா இருக்குங்கிறத பார்த்த உடனேயும் மலருக்கு ஒரு மாதிரி படப்படன்னு அடிக்க ஆரம்பிக்குது. தண்ணியே வேணாம், பேசாம படுத்துடலாம்னு சொல்லிட்டு போகும்போது வெக்கல் எடுக்க ஆரம்பிக்குதுங்க. என்னடா அது கனவுல நடக்கிற மாதிரியே எல்லாமே ரியலாகவும் நடக்குது, இப்போ மட்டும் நம்ம வெளியே போனோம்னா இது கண்டிப்பா ஒரு ட்ராப்பா தான் இருக்கும்னு சொல்லிட்டு எதுவுமே யோசிக்காம சுரேஷோட அம்மா சிவாங்கியை எழுப்புறாங்க மலர். சிவாங்கி மெதுவா என்னமோ எதுன்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது, எனக்கு பயமா இருக்கு, தண்ணி குடிக்கணும் போல இருக்குது, எம்டி கேனா இருக்குது, என் கூட வரியா, கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நீங்கள் ஏன் வரீங்க மலர், நானே போயிட்டு பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு சிவாங்கி மட்டும் போயிட்டு தண்ணியை பிடிச்சிட்டு கொடுக்குறாங்க. அவங்க பிடிச்சிட்டு மேலே வர வரைக்குமே இவங்க உசுரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. 2 குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவங்களோட ரூம்குள்ள வேற யாரோ ஒருத்தவங்க இங்கிட்டு அங்கிட்டு ஓடுற மாதிரியான சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்குதுங்க. அது போக இவங்களுக்கு கேட்டுச்சு இல்லையா கல்லை தூக்கி போடுற மாதிரி, அந்த சத்தமும் கேட்டிருக்குது. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு உட்காந்துருக்குறாங்க. தண்ணியை குடிச்சிட்டு சிவாங்கி கிட்ட ஓப்பனாகவே சொல்கிறாங்க, ஏன்பா ஒரு 5 மணி 5:30க்கெலாம் கிளம்பிடலாமா, எனக்கு தூக்கம் வரல, கெட்ட கெட்ட கனவாக வருதுன்னு சொல்லும்போது கண்ணுலாம் கலங்கி போய் உட்காந்துருக்கிற மலரை பார்த்து சிவாங்கி கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு, உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அவங்களோட இடது கையில் அந்த பொண்ணு பிடிச்சாங்க இல்லையா, அந்த மார்க் இருக்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க 5 விரலை வச்சு பிடிச்ச அமுக்குன மாதிரி ஒரு மார்க் இருக்குது. ரெட்டிஷாக ஒரு மாதிரி பழுத்து போயிருக்குது. மலர் சிவாங்கி கிட்ட காட்டியே சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, எனக்கு வந்தது கனவா இல்லை நினைவாங்க கூட தெரியல, எப்படி என்னோட கையில் இந்த மார்க் வந்துச்சு. இப்போ சிவாங்கி கொஞ்சம் கூட யோசிக்காம மிட் நைட் 3 மணின்னு கூட பார்க்காம நேராக மலரோட கையை பிடிச்சிக்கிட்டு கீழே கூட்டு போகிறாங்க. கீழே கூட்டு போனது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவை எழுப்பி இவங்களுக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்களும் பதறி அடித்து எந்திரிச்சிட்டு அவங்களோட அலமாரி, அதாவது அவங்களோட ரூமில் இருக்கிற ஒரு அலமாரியை ஓப்பன் பண்ணி ஒரு கதிர் அருவாள் மாதிரி ஒன்று இருந்துச்சாங்க, அந்த அருவாளை கையில் எடுக்கிறாங்க. அது போக உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு பழைய பட்டு சாரி, அதாவது கேரளாவில் இருக்கிற ஒரு ஓணம் சாரின்னு சொல்லுவாங்களே, அதுலேயே பட்டு சாரி ஒன்று எடுத்துட்டு
நேரா மேல வராங்க. மேல வந்தவங்க அந்த பூஜை அறையை ஓபன் பண்றாங்க. உள்ளுக்குள்ள ஒரு குட்டிச்சாத்தானோட ஒரு சிலை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குதுங்க. இப்ப அந்த பூஜை அறையில சாம்பிராணி புகையெல்லாம் போடுறாங்க. இவங்கள உட்கார வச்சு சில மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த அருவாளை அவங்க கண்ணு முன்னாடி வச்சுட்டு, இப்ப நாங்க 2 பேருமே அந்த ரூம்குள்ள போயிட்டு கதவை மூடிடுவோம். என்ன சத்தம் கேட்டாலும் கண்ணை மட்டும் திறக்காத, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட கேட்காத, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு சிவாங்கியோட அம்மா மலர்கிட்ட சொல்றாங்க. அவங்களுக்கு உயிரே போயிச்சாங்க. ஒரு மாதிரி படபடன்னு வந்திருக்குது. எப்படிங்க இருக்கும்? திடுதிப்புன்னு ஒருத்தவங்களை கூட்டு போயிட்டு சாமி அறைக்கு முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு, அது ஒரு சிலை, ஒரு குட்டிச்சாத்தானோட சிலை மாதிரி இருக்குன்னா பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. அந்த சிலைக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டு அந்த இரும்பு பொருள் நகர்ற மாதிரியோ இல்ல கீழே தூக்கி போடுற மாதிரியோ எதனா ஒரு சத்தம் கேட்கும். உன்னோட பேரை சொல்லி ஒரு 3 தடவை யாராச்சும் ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கன்னா கூட திரும்பி பார்க்காத, நாங்களே கூப்பிடுற மாதிரி கூட இருக்கலாம். அதாவது இவங்களோட வாய்ஸ்லேயே கூட யாராச்சும் ஒருத்தவங்க கூப்பிடலாம், திரும்பி மட்டும் பார்க்காத, கண்ணை மூடிட்டு நான் சொல்ற இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்து உட்கார வச்சுட்டு போயிட்டாங்களாம். இவங்களுக்கு வேற வழி தெரியலைங்க. இதை விட்டா அது உன்னை தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும், உன்னைய அது கொன்றும் அப்படிங்கிற மாதிரி வேற அவங்க அம்மா பயமுறுத்திருக்கிறாங்க. என்னடா இது, இவங்க கிட்ட வந்து இப்படி மாட்டுவோமான்னு சொல்லிட்டு அவங்களும் வேற வழி இல்லாம கண்ணை மூடி உட்கார்ந்து அந்த மந்திரத்தை சொல்லும் போது ஏதோ ஒரு யாரோ ஒருத்தவங்க எடுத்து கீழே தரையில தட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இவங்களோட பேரை சொல்லி, மலரோட பேரை சொல்லி 3 தடவை அந்த சின்ன பையனோட வாய்ஸ், கீழே ஒரு பையன் வந்து நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்டான் இல்லையா, அந்த பையனோட வாய்ஸ் கேட்குது. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. இவங்களோட மனசு ஃபுல்லாகவே கண்ணன் மேலே தான் இருக்குது. நமக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா கண்ணன் பாவம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை, அந்த வாய்ஸ் மேலே கான்சென்ட்ரேட்டே பண்ணல. இவங்களோட குலசாமியான கருப்பண்ணசாமியை மனசில் நினச்சிக்கிட்டு அமைதியாக உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சிவாங்கியும் அவங்களோட அம்மாவும் இவங்க கிட்டக்க வந்துட்டு தோல் மேலே கையை வச்சு ஓகே ஓகே ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எந்திரிக்க சொல்லும்போது தான் இவங்க அழுதுகிட்டே திட்டிருக்கிறாங்க. யாரு நீங்களாம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன எதனால வந்துட்டு எனக்கு இப்படிலாம் நடந்துச்சு, நான் எதுக்காக இங்கே வரணும், கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என் உயிர் போயிருந்தா என் பையனோட உயிருக்கு யார் வந்து பொறுப்பு, என் பையனோட வாழ்க்கையை யார் பாப்பான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்கள ஹக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரு? அவங்க அம்மாவை, சிவாங்கியோட அம்மாவை ஹக் பண்ணிட்டு அவங்களும் அழுதுகிட்டே சில விஷயங்கள்லாம் இப்போதான் இவங்க கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து குட்டிச்சாத்தானை வந்து கடவுளாக வழிபடுற ஒருத்தவங்களாங்க. அது வந்து உனக்கு வந்து சாத்தானா படலாமா, அது வந்து எங்களுக்கு கடவுள். அவங்களுக்கு நாங்கள் உண்டான படையலாக இருக்கட்டும், அவங்கள வழிபடுற முறையாக இருக்கட்டும், எல்லாமே வேறு மாதிரியாக தான் இருக்கும். அது உனக்கு புதுசாக இருக்கிறனால உனக்கு அப்படிலாம் இருக்குது. இன்னொன்று, அப்படி கடவுளாக பார்க்குற ஒரு தெய்வத்துக்கு முன்னாடி ஏன் உன்னை இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண சொன்னோம் அப்படின்னா, ஒரு தடவை இந்த மாதிரி குட்டிச்சாத்தானை பார்த்துட்டு பயந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடிக்ஷன் ஆயிருமா. அதாவது குட்டிச்சாத்தான் வந்து என்டர்டெயின் பண்ண ஆரம்பிச்சிருமா நம்மளை பார்த்து. நம்ம கதைகள்லாம் நான் வந்து பொதுவாக சொல்லுவேன் இல்லையா, ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நீங்கள் பயந்தாதான் அது உங்களுக்குள்ளே வந்து உங்களை ஆட்டி படைக்கணும். அதே கான்செப்ட் தான் குட்டிச்சாத்தானுக்குமாங்க. அது நம்ம பார்த்துட்டோன்னா ரியாக்டே பண்ணக்கூடாதான். இன்னொன்று, எதனா ஒரு சத்தம் கொடுக்குமா, இந்த மாதிரி கல்லை தூக்கி போடுற சத்தம், அது வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குமாங்க, அளவுக்கு அதிகமான ஸ்பீடில் இருக்குமா. நம்ம கண்ணிமிக்கிற நேரத்தில் இங்கேருந்து அங்கே போயிருமா. அது போக மனுஷங்களை குழப்புமா. நம்ம எதனா ஒரு பொருளை எங்கேயாச்சும் வைக்கிறோன்னா அதை இடம் மாற்றி வைக்குமா. இது எல்லாமே ஒருத்தவங்களோட மென்டல் பீஸை கெடுக்கிறதுக்காக தான் அது பண்ணுமாங்க. அதுவும் முதல்ல அதை பார்த்ததுக்கு அப்புறமா யார் பயப்படுறாங்களோ அது அவங்களுக்கு அடிமை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ஸ்டார்டிங்கில் இவங்க இந்த வீட்டுக்கு வரும்போதே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை உணர்றாங்க. கீழே வரும்போதே பயத்தோடு தான் இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. கண்ணனுக்கு அந்த குட்டிச்சாத்தான் கண்ணில் படலை, அவரை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை சின்ன பையனை. இவங்களை மட்டும்தான் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு விஷயம் தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்குது. அதுக்கு காரணம் இவங்க அந்த ரூம்குள்ளே போனது. சிவாங்கியோட அப்பா ஒரு ரூம்குள்ளே வந்துட்டு ரிச்சுவல்லாம் பண்ண அந்த இடத்துக்குள்ளே இவங்க தெரியாதனமாக போனது முதல் தப்பு. அது போக உள்ள அந்த உருவத்தை பார்த்தது 2வது தப்பு. அது இவங்களோட தப்புன்னு சொல்ல முடியாது, பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணது இவங்களோட தப்பு. ஒருவேளை இந்த சாமி ரூமுக்கு முன்னாடி உட்கார வச்சு இப்போ ஒரு ரிச்சுவல் பண்ணாங்க இல்லையா, இதை மட்டும் பண்ணாமல் அவங்கள ஊருக்கு அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா அந்த குட்டிச்சாத்தான் அவங்கள தொடர்ந்து வீட்டுக்கே வந்திருக்குமா. வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட விளையாடுமா, விளையாடி அவங்க பயத்தை ரசிக்குமா. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள கொன்றுமாங்க. இதுதான் அதோட கேரக்டரேஷன். இது எல்லா குட்டிச்சாத்தானுக்கும் பொருந்தாது, ஒரு சில குட்டிச்சாத்தானுக்கு மட்டும்தான் பொருந்துமா. குட்டிச்சாத்தான்கிட்ட போயிட்டு வேண்டி கேட்டு அதுக்கு உண்டான படையலெல்லாம் கொடுத்து அதை நம்ம வந்து பார்த்துக்கிற முறையில் அது நமக்கு அள்ளி கொடுக்குமா. அது போக நம்மளை நல்லா பார்த்துக்குமா, நம்மளை சேர்ந்தவங்களும் நல்லா பார்த்துக்குமா, எந்த ஒரு தீய சக்தியும் வீட்டுக்குள்ளே அண்ட விடாதான். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரியான தீய விஷயங்களும் நடக்குமாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுமா. அதனால தான் இப்போ சிவாங்கியோட அம்மா இவங்களை உட்கார வச்சு மலர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் காலையில் ஒரு 8-8:30 மணிக்கெலாம் சாப்பிடக்கூட இல்லை மலர்.
கண்ணனை மட்டும் சாப்பிட வச்சுட்டு சிவாங்கியே அவங்களோட வீட்டில் போயிட்டு, அதாவது இங்கேருந்து 25-30 கிலோமீட்டர் தான் அவங்களோட வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்டில் போய் விட்டுட்டு மறுபடியும் அவங்களோட பையனான சுரேஷை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு, அந்த கேரளா வீட்டுக்கே வந்துட்டாங்களாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் மலரால மறக்கவே முடியாதாங்க. அடுத்து ஒரு 5 நாளைக்கு அவங்க குளிர் ஜுரத்திலேயே தான் இருந்திருக்கிறாங்க. அவங்களோட அம்மாவை, அதாவது மலரோட அம்மாவுக்கு ஃபோன் போட்டு வீட்டுக்கு வர வச்சு அவங்க தான் கண்ணனையும் பார்த்துக்கிறாங்க, அவங்க பொண்ணையும் பார்த்துக்கிறாங்க. இப்போ அடுத்த 1 மாசத்திலேயே இந்த வீட்டை காலி பண்ணிடுறாங்க. இவங்களோட சொந்த வீடு கிடையாது, வாடகை வீடு தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பொண்ணை பார்க்கவே கூடாது. இதுக்கப்புறம் அந்த சிவாங்கிங்கிற பொண்ணையும் அவங்களோட பையன் அந்த சுரேஷுங்கிறவங்க கூட இந்த பையன் சேரக்கூடாது கண்ணங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அந்த ஊரையே காலி பண்ணிட்டு சேலத்துக்கு வந்துட்டாங்களாங்க. அவங்க சேலத்துக்கு தான் போகிறாங்கங்கிறது சிவாங்கிக்கும் அவங்களோட குடும்பத்தில், அதாவது இந்த சுரேஷ் பையனுக்கும் தெரியாதான். சொல்லாமலே காலி பண்ணிட்டு நேராக இங்கே வந்துடுறாங்க. இப்பயும் அவங்க சேலத்தில் தான் இருக்கிறாங்களாம். கண்ணனுக்கு கல்யாணமாகி 2 குழந்தைங்க பிறந்துட்டாங்களாங்க. அவர் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாராம். இப்போ அவங்க அம்மா வந்து நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோவை ரெகுலராலாம் பார்க்க மாட்டாங்களாங்க. டிவியில் தான் யூடியூப் பார்த்துட்டு இருப்பாங்களாம். பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளோட ஸ்டோரியில் சேலம் ஸ்டோரி ஒன்று போட்டிருப்போம், அக்கா தம்பியோட கதை ஒன்று போட்டிருப்போங்க. அதை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகிட்டு இவங்களுக்கு இந்த நடந்த விஷயங்கள் எல்லாமே மறுபடியும் ரீகால் ஆகி அவங்க பையன்கிட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. சொல்லவே முடியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கிட்ட சொல்லி எப்படியாச்சும் அந்த பையன்கிட்ட சொல்லி நீ இதை வந்து டிவியில் வரவை, அதாவது அந்த பையனோட டெவில்ஸ் கிச்சன் ஷோவில் இதை பற்றி ஒரு ஸ்டோரி போட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க கதை அனுப்பியே 7-8 மாதத்துக்கு மேலேயே ஆகுது. நான் கவனிக்கலைங்க. நான் வரிசையாக ரிமைண்டர் போட்டவங்க எல்லாரையுமே பார்த்துக்கிட்டே வரும்போது இந்த ஸ்டோரியை பார்த்தேன். ஏன்டா இந்த ஸ்டோரியை மிஸ் பண்ணோங்கிற மாதிரி எனக்கு ஆச்சு. ஆக்சுவலி அவங்க அம்மா வந்து எல்லாரோட ஒரிஜினல் நேமையும் மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் என்கிட்ட அந்த கண்ணன்கிற பிரதர், அவரோட ஒரிஜினல் பேர் கிடையாது கண்ணன்கிறது, அவங்களோட பேரும் மலர் கிடையாது. அவர் என்கிட்ட ரெக்வஸ்ட்டாக வச்சது என்னென்னா, எனக்கு வந்துட்டு இப்போது கொஞ்சம் ஊரில் வந்து எல்லாருக்குமே தெரியும் பிரதர், கண்டுபிடிச்சிருவாங்க நாங்கள் தான் சொல்லிட்டு, அதனால் நீங்கள் அடையாளத்தை மட்டும் மாற்றிடுங்க, ஊர் பேரை மட்டும் உண்மையாகவே சொல்லிக்கோங்க, எங்களோட பேர் எதுவுமே சொல்லாதீங்கன்னு சொன்ன காரணத்தினால நான் அதை சொல்லலைங்க. அவர் என்கிட்ட சொன்ன அந்த விஷயத்த நான் அப்படியே என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அண்ட் அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய ஹாய் சொல்ல சொன்னார். ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? நீங்கள் தப்பிச்சு வந்தது ஒரு சாதாரணமான விஷயத்துலேருந்து இல்லை, பெரிய விஷயத்துலேருந்து. மேபி பல பேரோட நம்பிக்கை நமக்கு கொஞ்சம் அகெயின்ஸ்டாக இருக்கலாம். ஏன்னா எல்லாமே எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. நீங்கள் அன்னைக்கு எடுத்த முடிவும், நீங்கள் அன்னைக்கு இருந்த அந்த ஒரு உங்களுக்குள்ளே இருந்த அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டும் தான் இன்றைக்கி கண்ணனை இவ்வளோ பெரிய ஒரு ஆளாக மாற்றிருக்குது. அது அவரே என்கிட்ட சொன்னார். அங்கேயே இருந்திருந்தாங்கன்னா மேபி எனக்கும் எதனா ஆயிருந்துச்சுன்னா, இல்லை எங்கள் அம்மாவுக்கு எதனா ஆயிருந்துச்சுன்னா என்னோடய வாழ்க்கையே வேறு மாதிரி போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, யாராச்சும் ஒருத்தவங்க நெய்பர் வந்து அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்றாங்க, அதுவும் கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த இடத்துல யோசித்து பாருங்களேன், கண்ணன் மட்டும் அவங்க அம்மா அனுப்பி விட்டுருந்தாங்கன்னா, அதை நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், சிலர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தொல்லை ஒழிஞ்சா போது இன்னொரு 3 நாள் வந்து நம்ம சந்தோஷமாக நம்ம பாட்டு ஜாலியாக இருந்துக்கலாம், நிம்மதியாக இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு என்ன தான் தெரிஞ்சவங்களாகவே இருந்தாலும் அவங்க கூட உங்களோட குழந்தைய தனியாக அனுப்பாதீங்க, நீங்கள் அவங்க கூட போங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவரும் அந்த விஷயத்த தான் சொன்னாருங்க. இது எல்லா இடத்துக்கும் எல்லாருக்குமே பொருந்தாது தான். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை ஒருத்தவங்க என்கிட்ட வந்து ஒப்படைக்கும் போது அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதனால் நான் சொல்லி முடிச்சிட்டேங்க. ஸ்பாட்டிஃபைல நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.